ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபன வான் அலைகளிலே நாம் இப்பொழுது 2025ஆம் ஆண்டிலே HSC தமிழ் பாடநெறியிலே அதி சிறப்பு சித்திகளை பெற்ற ஹோம்புஷ் தமிழ் பாடசாலை மாணவிகளோடு ஒரு சந்திப்பை நிகழ்த்துகின்றோம். இந்த சந்திப்பிலே இணைந்து சிறப்பிக்கின்றார் ஹோம்புஷ் தமிழ் பாடசாலையினுடைய அதிபராக இருக்கின்ற திரு திருநந்தகுமார் அவர்கள். ஹோம்புஷ் தமிழ் கல்வி நிலையம் பல்லாண்டுகளாக இந்த அரிய சேவையை எமது தமிழ் சமூகத்துக்கு வழங்கி வருகின்றது. நமது ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபன சார்பிலே நாம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் அந்தந்த ஆண்டு மாணவர்களை நேர்காணல் கண்டு அடுத்தடுத்த ஆண்டுகளிலே தமிழை ஒரு பாடமாக எடுக்கின்ற மாணவர்களுக்கு ஒரு வழிகாட்டல் பகிர்வாகவும் இதனை வழங்கி வருகின்றோம். அந்த வகையிலே இந்த பகிர்வும் அவர்களுக்கு ஒரு பெரிய உதவியாக அமையும் என்ற வகையிலே இவர்களை சந்திக்கின்றோம். முதலில் ஒவ்வொரு மாணவிகளும் தங்களை அறிமுகப்படுத்தி இந்த நேர்காணலுக்கு செல்வது சிறப்பாக இருக்கும். அந்த வகையிலே அக்ஷயா, நீங்கள் தொடக்கி வையுங்கள். வணக்கம், என் பெயர் அக்ஷயா ராஜ்குமார். நான் ஹோம்புஷ் தமிழ் கல்வி நிலையத்தில் 2012ஆம் ஆண்டிலிருந்து தமிழை கற்றுக்கொண்டு வருகின்றேன். அப்ப இதை சொல்வதில் எனக்கு மிக பெருமையாக இருக்கின்றது. ஏனென்றால் இவ்வளவு வருடங்களாக தமிழை கற்று HSCயிலையும் இதை ஒரு பாடமாக எடுத்து சிறந்த புள்ளிகளை எடுத்த பிறகு எனக்கு பெருமையாக இருக்கின்றது. என் பெயர் வேதவர்ஷினி உதயகுமார். நான் இந்த தமிழ் பாடசாலையில் 8ஆம் வகுப்பிலிருந்து படித்து வருகிறேன். நான் இந்த வகுப்பில் தாமதமாக சேர்ந்தாலும் இந்த வகுப்பிற்கு வந்து தமிழை கற்றுக்கொண்டு அதை தமிழ் HSCக்கு எடுத்தது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. வணக்கம், என் பெயர் வேதவர்ணா ராஜா. நான் ஹோம்புஷ் தமிழ் கல்வி நிலையத்தில் 5ஆம் வகுப்பிலிருந்து தமிழை ஒரு பாடமாக கற்றுக்கொண்டு வருகிறேன். வணக்கம், என் பெயர் நேத்ரா ராம்குமரன். நான் தமிழ் கல்வி நிலையத்தில் 13 வருஷமாக படிக்கிறேன். நான் தமிழ் என் நண்பர்களுடன் கற்றுக்கொள்வதை மிகவும் சிறந்ததாக இந்த வாய்ப்பை மிகவும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டேன். எனது பேர் நிருபா சிவகோபாலன். நான் 11ஆம் ஆண்டில் சேர்ந்தேன். தமிழை ஒரு பாடமாக எடுத்தது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. வணக்கம், என்னுடைய பேர் தாசன். நான் 2014ஆம் ஆண்டிலிருந்து தொடங்கி வந்தேன். நான் ஆஸ்திரேலியாவில் பிறந்தாலும் என்னுடைய தாய்மொழியான தமிழை கற்றுக்கொண்டு வந்தது எனக்கு மிக பெரிய சந்தோஷம். இந்த புதிய பாடத்திட்டத்திலே நீங்கள் 2025ஆம் ஆண்டிலே உங்களுடைய பரீட்சையை எதிர்நோக்கி இருந்தீர்கள். அதற்காக உங்களுடைய தயார்படுத்தல் எப்படி இருந்தது? எங்களுடைய தமிழ் பாடசாலை ஆசிரியர்கள் கண்டிப்பாக எங்களுக்கு நிறைய உதவி கொடுத்தார்கள். இந்த உதவி கொடுத்ததால தான் நாங்கள் தைரியமாக எங்களுடைய பரீட்சையை சிறந்த அளவில் செய்து முடித்தோம். ஒவ்வொரு சனிக்கிழமை மட்டுமல்லாமல் திங்கட்கிழமைகளையும் நாங்கள் வகுப்புகளை எடுத்துக்கொண்டோம். இது எங்களுக்கு உதவியை கொடுத்தது. ஏனென்றால் ஒவ்வொரு கிழமையும் நாங்கள் எங்களுடைய மொழியை பயன்படுத்தி அதை எப்படி இன்னும் சிறப்பாக பயிற்சி எடுத்து இன்னும் வடிவாக எப்படி நாங்கள் எங்களுடைய எழுத்தோ அல்லது தமிழை ஓரூசுக்கு ப்ரிப்பேர் பண்ற பொழுது நாங்கள் கதைக்கிறது மிகவும் இலகுவாக இருந்தது. வேதா, நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் இடையிலே தான் பாடசாலையிலே தொடங்கி உங்களுடைய கல்வியை தொடர்ந்தீர்கள் என்று. ஏன் அப்படி இந்த இதிலே தொடங்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் உங்களுக்கு வந்தது? HSC வரைக்கும் தமிழை கொண்டு போக வேண்டும் என்று. எனக்கு முதல் நான் என்னுடைய தமிழ் புரிதலை இன்னும் ஆழமாக ஆராய வேண்டும் என்று எனக்கு ஒரு யோசனை வந்தது. அது மட்டும் இல்லாமல் தமிழ் மொழி மற்றும் அந்த பாடம் HSC அதையெல்லாம் தாண்டி எனக்கு என் கலாச்சாரத்தில் உள்ள நண்பர்களுடன் சேர்ந்து அவர்கள் கூட சேர்ந்து என் கலாச்சாரத்தை பற்றி இன்னும் தெரிந்து கொள்ளதான் எனக்கு ஆர்வமாக இருந்தது. ஸோ நான் அதனால சொல்லுவேன், என் நண்பர்களால் தான் நான் முதல் பாடசாலைக்கு வந்தேன். அதன் பிறகு அவர்கள் கூட சேர்ந்து தமிழை பற்றி கற்றுக்கொள்ளும் பொழுது அது ஒரு ஆழமான இம்பாக்ட் எனக்கு கிரியேட் ஆனது. நிருபா, சொல்லுங்கள். உங்களுடைய ஆசிரியர்கள் அவர்களை தாண்டி எப்படியான வழியிலே உங்களுடைய அந்த தமிழ்
மீதான தேடல் அமைந்திருந்தது? தமிழ் பாடசாலையை தவிர நான் வீட்டில் எனது பெற்றோர்களுடன் தமிழில் தான் உரையாடி வந்தேன். மற்றது எனக்கு இருக்கும் தமிழ் நண்பர்களுடன் அவர்களுடன் எனக்கு கிடைக்கும் நேரங்களில் தமிழில் தான் உரையாடி வந்தேன். அது எனக்கும் உதவியாக இருந்தது. அவர்களுக்கும் அது உதவியாக இருந்தது. மற்றது பாட புத்தகங்கள் நிறைய வாசித்தேன். அதனூடாக எனக்கு நிறைய பல மொழிகளுக்கு தெரிய வாய்ப்பு கிடைத்தது. ரம்யா, நீங்கள் படித்த பாடங்களிலே இருந்து இன்று வரை உங்களுக்கு மறக்க முடியாது, அதாவது அனுபவ ரீதியாகவும் எனக்கு மிகவும் ஒரு பாதிப்பை கொடுத்தது என்று சொன்னால் எந்த விடயத்தை சொல்வீர்கள்? தமிழிலே நீங்கள் படித்த விடயங்களிலே, அது பெரியாராக இருக்கட்டும் அல்லது ஒரு வரலாற்று இடமாக இருக்கட்டும், எதை சொல்வீர்கள்? சிறிய வயதிலிருந்து ஔவையார், திருவள்ளுவர் போன்ற பெரியார்களை நாங்கள் படித்து வந்தோம். அவர்களிடமிருந்து நல்ல பழக்கவழக்கங்களை கற்றுக்கொண்டு வந்தோம். அது மட்டுமல்லாமல் அது எவ்வளவு எங்களுடைய அடையாளத்துக்கு முக்கியமானது என்றதும் நான் அறிந்து கொண்டேன். வேதவர்ண ராஜா, நீங்கள் மேடை பேச்சுக்கள் மற்றும் அந்த தொகுத்து வழங்குவதிலும் கூட உங்களை தயார்படுத்தி சிறப்பாக செய்திருக்கிறீர்கள். தமிழ் கல்வி என்பது எவ்வளவு தூரம் அதற்கு உதவியாக இருந்தது? தமிழ் கல்வி மூலமாக தான் எனக்கு பல வாய்ப்புகள் இதில் கிடைத்தது. எனது மேடை திறன்களை வளர்ப்பதற்கும் இது ஒரு மிகப்பெரிய தூண்டுதலாக இருந்தது என்று நான் நம்புகிறேன். நான் இதில் இப்பொழுது நான் பேசும் திறனை வளர்ப்பதற்கும் ஆராய்ச்சி செய்வதற்கு நாங்கள் எங்களது பரீட்சைக்கு தமிழ் பரீட்சையை நாங்கள் படிப்பதற்கு பல ஆராய்ச்சிகளை செய்ய வேண்டியதாக இருந்தது. அதன் மூலமாக எனது மேடை திறன் அந்த ஆராய்ச்சியை வைத்துக்கொண்டு பல விடயங்களை நான் பெற்றுக்கொண்டேன். அது எனக்கு பேச்சாற்றலுக்கும் மிகவும் உதவியாக இருந்தது என்று நான் நம்புகிறேன். நேத்ரா, நீங்கள் சொல்லுங்கள், இந்த தமிழ் கல்வி என்பதை பாடசாலையை தாண்டி எவ்வளவு தூரம் நீங்கள் உங்களுடைய சுயமான தேடலிலே தேடிக்கொண்டீர்கள்? அதற்கு என்னென்ன வளங்களை நீங்கள் பயன்படுத்தி கொண்டிருந்தீர்கள்? எனது குடும்பத்தினர் அனைத்தும் இந்தியாவில் தான் வாழ்கிறார்கள். அதனால் தமிழ் கற்பது எனக்கு மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக இருந்தது. அது மூலம்தான் அவர்களுடன் பேசி பழக முடியும். தமிழ் பாடசாலையினால் இப்பொழுது நான் 2 வாரத்துக்கு முன் இந்தியா சென்று வந்தேன். அங்க இருக்கிற குடும்பத்தினருடனும் அங்க இருக்கிற எல்லாமே லைக் தமிழில் தான் எழுதி இருக்கும். அது வாசிக்கிறதுக்கு மிகவும் எளிதாக மாறியுள்ளது. தமிழினுடைய சிறப்பு, குறிப்பாக புலம்பெயர்ந்த நாடுகளிலே தமிழ் படிக்கின்ற மாணவர்களுடைய அவர்களுக்கு கிடைக்கிற அரிய வாய்ப்பு என்னவென்றால், அவர்கள் படிக்கின்ற இடங்கள், குறிப்பாக வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் போன்றவற்றை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைந்திருக்கும். அப்படியாக நீங்கள் படித்த ஒரு விடயத்தை ஒரு கண்கூடாக பார்த்து பிரமித்த ஒரு விடயம் என்றால் எதை சொல்வீர்கள்? நான் நிறைய கோயிலுக்கு போய் அங்கு அது பற்றி உடைய வரலாற்றை பற்றி படிக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கும். தமிழால் என்னால் அது பண்ண முடிகிறது. ஏனென்றால் நாங்கள் தமிழ் பாடசாலையில் ஹிஸ்டரி அண்ட் ட்ரெடிஷன்ஸ் என்ற டாபிக்கு அடியில் நாங்கள் தமிழ் வரலாற்றை பற்றி படிக்கிறோம். அது மூலம் நான் இப்பொழுது இந்தியாவுக்கு சென்றதால் அங்க இருக்கிற சிறிய கோயில்களும் பெரிய கோயில்களும் பற்றி அறிய முடிந்தது. அப்படி ஏதாவது குறிப்பிட்ட இடத்தை சொல்ல முடியுமா? ஏதாவது ஒரு கோயில் நீங்கள் பார்த்த இடத்திலே அந்த கோயிலுடைய பிரம்மாண்டம் அல்லது அதனுடைய வரலாற்று சிறப்பு உங்களுக்கு பிரமிப்பாக இருந்தது என்று ஏதாவது உதாரணம் சொல்ல முடியுமா? நான் சொல்வேன், முதல் தஞ்சை பெரிய கோயில். ஏனென்றால் அந்த கோயிலை கட்டினதே ஒரு கதையாக இன்னும் வருகிறது. மற்றும் என்னுடைய ஊரில் இருக்கும் சிறிய குலதெய்வம் கோயில்கள், அதை பற்றி கற்றுக்கொள்கிறது. அதன் கதை, அது எப்படி அந்த ஊரில் தோன்றியது, அதை பற்றி அறிந்து கொள்வது எனக்கு மிகவும் பிடித்தது. அருமை. அதாவது தமிழ்நாட்டிலே சிறப்பு என்னவென்றால் இந்த கிராமிய வழிபாடு, கிராமிய தெய்வங்கள் என்று தனித்துவமாக இருப்பார்கள். அவர்களெல்லாம் பார்த்து பிரமிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்தது. அப்படியா? அக்ஷயா, நீங்கள் சொல்லுங்கள், இலங்கை இந்தியா
இந்த நாடுகளுக்கு உங்களுடைய பயணம் அமைந்திருந்ததா? நான் 2017ஆம் ஆண்டில் தான் கடைசியாக இலங்கையும், இந்தியாவுக்கு சென்றேன். நான் அங்க செல்லும் பொழுது நான் 2ஆம் வகுப்பில் தான் இருந்தேன் நான். ஆனா, அது அங்கே சென்ற பிறகு தான் எனக்கு எங்கள கலாசாரம், நாங்க எங்கள மொழி பற்றி ஒரு ஆர்வம் கூடியிருந்தது. குறிப்பாக 11ஆம், 12ஆம் வகுப்பில் நாங்கள் பார்த்தோமானா, நாங்க எங்களுடைய தமிழ் பண்டிகைகளை பற்றி நாங்கள் கூடுதலாக அறிந்து கொண்டோம். அப்ப எனக்கு உடனே நினைவு வரும், நான் 2017ஆம் ஆண்டில் பொங்கலை முதலாக கிராமப்புறத்தில நாங்க கொண்டாடினோம். எங்கள குடும்பங்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டாடும் பொழுது, எனக்கு எங்களுடைய கலாசார அ பாரம்பரியங்களை பற்றிய நினைவுகள் வருகின்றது. அது மட்டுமல்லாமல், இப்ப நாங்க இங்கு புலம்பெயர்ந்து ஆஸ்திரேலியாவில் தான் வாழ்கின்றோம். அப்ப எங்கள பாரம்பரியங்களை எப்படி ஆம் தாய்நாட்டில் கொண்டாடுகின்றோமோ, இங்க இங்க இருக்கிற சூழ்நிலைக்கு மாத்தி நாங்க இங்க கொண்டாடுகின்றோம். அப்ப அதை நினைக்கிறதுக்கும் எனக்கு சந்தோஷமாக இருக்கின்றது. உண்மையா சொல்லப்போனால், எனக்கு இந்தியாவுக்கு திரும்ப செல்வதற்கு ஒரு ஆசை இருக்கின்றது. ஏனென்றால், நான் முதல் சென்றபோது எனக்கு 8 வயசு இருந்திருக்கும். அப்ப பெரிய நினைவுகள் ஒன்றும் இல்ல. அப்ப அங்கு போய் குறிப்பாக கோயில்களை பார்க்க எனக்கு ஆசை இருக்கிறது. அங்க எப்படி எங்க கலாசாரத்தை அங்க இருக்கின்ற தமிழர்கள் எப்படி எங்க கலாசாரத்தை வெளிப்படுத்துகிறார்கள் என்பதை பார்க்கவும் எனக்கு ஒரு ஆர்வம் இருக்கின்றது. எங்க கலாசார உடை, ஆடைகள், சாப்பாடு எல்லாத்தையும் ஆம் அனுபவிக்க எனக்கு ஒரு ஆசை இருக்கின்றது. வேதா, நீங்கள் சொல்லுங்கள். எங்களுடைய தமிழருடைய பண்பாடு, பழக்கவழக்கங்கள் இவற்றை நீங்கள் இன்னொரு இடத்துக்கு போய் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைந்திருந்ததா? நான் இந்தியாவுக்கு இப்போ சமீபத்தில் நான் போகவில்லை. ஆனால் நான் என் குடும்பத்தினர் என் ஊருக்கு பேசும்பொழுது, நான் அங்கு இருக்கும் பொழுது பின்பற்றி வராத பழக்கங்களை இங்கு வந்து நான் கற்றுக்கொண்டேன். அதை அவர்களுடன் பகிர்ந்து கொள்ளும்போது அவர்கள் அதை வியப்பாக பார்த்தார்கள். அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுவும் அவர்களை பெருமைப்படுத்தும் ஒரு விடயமாகவும் இருந்தது. அவர்களுக்கும் அந்த பிள்ளைகள் வெளிநாட்டில் இருந்தாலும் அவர்கள் நம் கலாசாரத்தை பின்பற்றி வருகிறார்கள் என்ற தைரியமும் அவர்களுக்கும் கிடைத்தது இது மூலியமாக. நிருபா, நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இருந்ததா? அதாவது தமிழ் சார்ந்த இடங்கள், இலங்கை, இந்தியா அல்லது வேறு ஏதாவது புலம்பெயர்ந்த ஒரு சூழலிலே தமிழ் பண்பாடு அல்லது கலாச்சாரத்தை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, பண்டிகைகளோ அல்லது இடங்களையோ பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்ததா உங்களுக்கு? நான் வந்து 5 வருடங்களுக்கு முன்பு தான் இங்கு ஆஸ்திரேலியாவுக்கு வந்தேன். நான் கூடுதலா இலங்கையில் தான் பிறந்து வளர்ந்தது எல்லாம். அதனால் இங்கு வந்து எனது நண்பர்களின் வீட்டில் அவர்கள் பெரிதாக தமிழை ஒரு கலாச்சாரத்தை அவர்கள் பெரிதாக புறப்படுத்துவது இல்லை. ஆனால் இந்த வருஷம் பொங்கலுக்கு மட்டும் அவர்கள் வீட்டிற்கு முன்னும் கோலம் போட்டு பொங்கல் பானைகள் வைத்து, கல்கள் வைத்து கொண்டாடினார்கள். அது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. நீங்கள் எங்கேயாவது இப்ப நீங்க இலங்கையிலிருந்து வந்தவர் என்றபடியால் இந்தியாவிலே வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் அல்லது ஒரு பண்பாட்டு அம்சங்கள் என்று ஏதாவது ஒன்றை பார்க்க வேண்டும் என்றால் இதை பார்க்க ஆசைப்படுவீர்கள்? தஞ்சாவூர் பெரிய கோயிலை பார்க்க ஒரு ஆசை இருக்கிறது. வேதவர்ணராஜன், நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு அப்படி ஒரு அனுபவம் கிடைத்திருக்கும் என்று நினைக்கின்றேன். அப்படியாக நீங்கள் பார்த்து ரசித்து, அதாவது நீங்கள் படித்ததை பார்த்தது என்று சொன்னால் எதை சொல்வீர்கள்? நானும் தஞ்சை பெரிய கோயில தான் அதிகம் 2 தடவை நான் அந்த கோயிலுக்கு போயிருக்கிறேன். 2 தடவையும் நான் மிக சிறிய வயதில் தான் போனேன். அதனால் அதை கண்ட பிறகு தான் நான் இங்க வந்து அதை பற்றி அதிகம் படித்த ஞாபகம் எனக்கு இருக்கிறது. அப்போ நான் படிக்க அதை நினைவேற்றி பார்ப்பேன். அப்பொழுது வியப்பாக இருக்கும். அந்த காலத்திலே எப்படி அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு பெரிய கோயிலை கட்டினார்கள் என்ற எனக்கு ஆர்வம் அதிகம் ஏற்படும். நமது தமிழர்கள் இந்த இணையம் எதுவும் இல்லாமல் அந்த காலத்தில் அவ்வளவு பெரிய கோயிலை எப்படி கட்டினார்கள் என்ற கேள்வி எனக்கு இன்னும் பதில் கிடைக்கவில்லை. உங்களுக்கு கிடைத்த அனுபவம் என்ன? உங்களுடைய படிப்போடு தொடர்புபட்ட விடயங்களை பார்த்த அனுபவம்?
நாங்கள் படிக்கும் பொழுது இல்லடி. ம்ஹ்ம். அதேபோல் நான் வந்து போகும்போது கொர்க்கை என்ற ஊரில் அங்க பானைகள் மற்றும் தமிழர்கள் பயன்படுத்தின ஆம் சமையல் சாமான்கள் நெறைய கண்டுபிடித்தனர் என்று சொன்னார்கள். ஸோ ம். எனக்கு அந்த படித்ததை நேரில் பார்த்த மாதிரி இருந்தது. அதே இடம் இல்லை. ஆனால் படித்த மாதிரியே இருந்தது. சரண்யா, நீங்கள் சொல்லுங்கள். தாய்நாட்டுக்கு ஒருக்கா தான் போயிருக்கிறேன். தாய்நாடு என்று சொல்வது நீங்கள் இலங்கையா, இந்தியா சொல்லுகிறீர்களா? இலங்கைக்கு ஒருக்கா தான் சென்று வந்திருக்கின்றேன். 2024ல தான் நான் போய் வந்தேன். அதில் இப்படியான அனுபவங்களை நான் பெற முடியவில்லை. ஏனென்றால் சிறிய நேரத்துக்கு தான் அங்கு போய் சென்று வந்தேன். ஆகையால் பொங்கல், தீபாவளி போன்ற பண்டிகைகளை கொண்டாட முடியவில்லை. பிறகு அந்த பெரிய பெரிய கோயில்கள் சுத்தி பார்க்க முடியவில்லை. இனி ஒரு இடத்துக்கு போக வேண்டும் என்றால் உங்களுடைய ஆசை எதுவாக இருக்கும்? என்னுடைய அம்மாவின் சொந்த ஊருக்கு சென்று அதை இன்னும் நன்றாக அறிய வேண்டும் என்றுதான் என்னுடைய ஆசை. அக்ஷயா, சொல்லுங்கள். புலம்பெயர்ந்த நாட்டுல வந்து தமிழ் மொழி என்பதை நீங்கள் கற்கும் பொழுது பிரதான பாடசாலையினுடைய படிப்பு சுமையோடு இதையும் சேர்த்து நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும். அதை எப்படி நீங்கள் கையாண்டிருந்தீர்கள்? இந்த 2யும் ஒரே நேரத்துல எப்படி உங்களுடைய திட்டமிடல் அமைந்திருந்தது? நான் வந்து ஒவ்வொரு கிழமை தொடங்குறதுக்கு முதலும் எப்படி என்னுடைய நேரத்தை ஒதுக்கி தமிழுக்கு எவ்வளவு நேரம் கொடுக்க போறேனோ, இல்லாட்டி மற்ற பாடங்களுக்கு எவ்வளவு நேரம் கொடுக்க போறேன் என்று நான் ஒரு பேப்பர் எங்கேயோ எழுதி வச்சிருப்பேன். அப்ப அதை எழுதி திரும்ப திரும்ப பார்க்க உங்களை 2 பாடங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்க நேரத்தை ஒதுக்கலாம். அது மட்டுமில்ல, தமிழ் வந்து ஒரு மொழி. அப்ப உங்கள அன்றாட வாழ்க்கை முறையிலேயும் தமிழை நாங்கள் பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு நான் சில நேரம் ஒரு வகுப்புக்கு போற பொழுது என்னுடைய அப்பாவுடன் நான் தமிழில் தான் கதைப்பேன். அப்ப அந்த நேரங்களை பயன்படுத்துவது மிகவும் முக்கியம் என்று நான் சொல்லுவேன். அது மட்டுமல்ல, சில நாட்களுக்கு நான் காலம்ப 5 மணிக்கு எழும்புறதுக்கு முயற்சி போடுவேன். சில நேரம் ஸ்கூல் நேரங்கள்ல எக்ஸாம்ஸ் அது வந்திருந்தா தமிழுக்கு கொஞ்சம் குறைய நேரம் கொடுப்பேன். ஆனாலும் அதை ஒரு நாளில அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் கொடுக்கிறது முக்கியம் என்று நான் சொல்லுவேன். குறிப்பாக உங்க சோதனை கிட்ட வரைக்கல. அப்ப அப்படி நேரத்தை ஒதுக்க உங்களுக்கு அறியாமலே நீங்க 2யும் பேலன்ஸ் பண்ணி செய்வீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். வேதா, நீங்கள் சொல்லுங்கள். உங்களுடைய அனுபவம் எப்படி? எனக்கு என்னுடைய 2 நெருங்கிய நண்பர்களும் என்னுடன் சேர்ந்து தமிழ் HSC செய்தார்கள். அதனால் நாங்கள் ஒரு குழுவாக தினமும் பள்ளி நேரம் பிறகு நூலகத்திற்கு சென்று தமிழ் வீட்டு பாடம் மற்றும் நாங்கள் படிக்கும்போது சேர்ந்து படிக்கும்போது அது ஒரு சுமையாக தெரியாம அது படிக்கிறதுக்கும் என்ஜாயபிளாக இருந்தது. எங்களுடைய மற்ற பாடசாலை பாடங்களுடன் சேர்த்து இதையும் நாங்கள் பழகி வந்தோம். அதனால் அது கஷ்டமாக தெரியவில்லை. நேரம் போகிறதே தெரியாது அவர்களுடன் படிக்கும் பொழுது. அப்படிதான் நான் படித்தேன். மிருபா, சொல்லுங்கள். நீங்கள் உங்களுடைய அந்த நேர திட்டமிடலை எப்படி கையாண்டீர்கள்? தமிழ் பாடசாலையில் 11ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது நான் வந்து சனிக்கிழமை தமிழ் பாடசாலை என்றால் வெள்ளிக்கிழமை தமிழுக்கென்றே ஒதுக்கி விடுவேன். பிறகு சனிக்கிழமை தமிழ் பாடசாலையை முடித்துவிட்டு வீட்டில் வந்து வீட்டு வேலைகளை செய்துவிட்டு தமிழில் பெற்றோர்களுடன் கதைத்து அந்த வகையில் நான் தமிழை கற்றுக்கொண்டு வந்தேன் 11ஆம் வகுப்பில். மற்றது 12ஆம் வகுப்பில் வரும் பொழுது நான் 11ஆம் வகுப்பு மெயின் ஸ்கூல்ல இருக்கிறபடியா எனக்கு வந்து ஸ்டடி செக்ஷன் இருக்கு. அந்த டைமில் வந்து நான் தமிழுக்கென்று ஒதுக்கி படித்தேன். சரண்யா? 12ஆம் வகுப்பில் வகுப்பு முடிந்த பின் பாடசாலைக்கு அருகே இருந்த நூலகத்திற்கு சென்று என்னுடைய தம்பி அவனுடைய வகுப்பை முடிக்கும் வரை நான் என்னுடைய தமிழ் வீட்டு வேலை
தந்திருக்கிற பாடங்களை எடுத்து படித்து ஏழுமான வரை அதை படித்து பின்பு திங்கட்கிழமை இல்லாட்டி வியாழக்கிழமை அதை திருப்பி படித்து இன்னும் அந்த பாடங்களை அறிந்து கொள்ள முயற்சி செய்வேன். நீங்கள் சொல்லுங்கள் வேதவர்ணா. நான் அதிக நேரம் தமிழுக்கு தான் செலவழித்தேன். ஏனென்றால் மற்ற எல்லா வகுப்புகளும் 11ஆம் வகுப்பு தான். இது 12ஆம் வகுப்பு முக்கியம் என்பதனால் இதற்கு அதிக முக்கியத்துவம் செய்தேன். நேர மேலாண்மை முக்கியமானது. அது எனக்கு கடைசியாக தான் புரிந்தது. முதலிருந்தே நான் கடைசி வாரங்கள் படித்த அதே அளவு முதலிருந்தே படித்திருந்தால் கண்டிப்பாக சுலபமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். 11ஆம் வகுப்பிலிருந்து தான் இதை அதிகம் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்க ஆரம்பித்தேன். நேத்ரா, நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு 11ஆம் வகுப்பு தமிழ் படிக்கும்போது எனக்கு மிகவும் லைக் ஃபன்னாக இருந்தது. ஏனென்றால் நாங்கள் தினமும் சனிக்கிழமை கிளாஸுக்கு போயிட்டு எல்லோரும் லைக் சந்தோஷமாக படித்து கொண்டு இருந்தோம். ஆனால் 12ஆம் வகுப்பில் தான் எனக்கு லைக் ப்ரெஷர் லைக் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஸோ எனக்கு முதலில் கஷ்டமாக தான் இருந்தது வகுப்புகளை பேலன்ஸ் பண்றது. ஆனால் போக போக நானும் என் பாடசாலையில் இருக்கிற நண்பரும் ஸ்கூல் பிரேக், லஞ்ச் டைம், ரீசஸ் டைம் நாங்கள் எங்களுடைய ஸ்கூல் லைப்ரரிக்கு போய் ஒரல்ஸ்க்கு தான் நிறைய பேசி படித்தோம். அதுக்கப்புறம் எழுத்து பரீட்சை வர வர நாங்கள் தனியாக உட்கார்ந்து அவள் ஒரு இன்டர்வியூ எழுதுவா, நான் இன்னொரு டைப் ஆஃப் டெக்ஸ்ட் டைப் எழுதுவேன். அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் கிராஸ் செக் பண்ணி ஃபீட்பேக் கொடுப்போம். அப்படிதான் நாங்கள் படிச்சு வந்தோம். எனவே அந்த உங்களுடைய நண்பர்களோடு சேர்ந்து கூட்டு முயற்சியாக படிப்பதும் ஒரு பயனுடைய ஒரு விடயமாக இருக்கும். உங்கள் எல்லோருக்குமே அப்படியான ஒரு வாய்ப்பும் இருக்கும். மிகுந்த மகிழ்ச்சி. இப்போ ஆஸ்திரேலியாவிலே குறிப்பாக கோம்புஷ் தமிழ் கல்வி நிலையத்திலே படித்த ஒரு மாணவி, கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களுக்கு முன்னர் படித்த ஒரு மாணவி ஒரு கவிதை நூல் ஒன்று வெளியிட்டிருந்தார். அதை தவிர எனக்கு தெரிந்து பல கோம்புஷ் தமிழ் கல்வி நிலையத்தினுடைய மாணவர்கள், பழைய மாணவர்கள் இந்த இணையங்களிலே வந்து எழுதி வருகின்றார்கள். உங்களை பொறுத்தவரையிலே இப்போ நீங்கள் தமிழை ஒரு பாடமாக எடுத்து பரீட்சையை முடித்து விட்டீர்கள். அடுத்து இந்த தமிழை வைத்துக்கொண்டு என்ன செய்ய போகிறீர்கள்? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சிந்தனை இருக்கும். அப்படியான வகையில உங்கள் ஒவ்வொருவருடைய கருத்தையும் கேட்க ஆசைப்படுகின்றேன். அக்ஷயா, சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். முதல்ல எனக்கு பல தமிழ் நண்பர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் என்ற பிரதான பாடசாலையில் சில நண்பர்கள் எங்களுடைய தமிழ் கலாச்சாரம் அல்லது தமிழ் மொழியை பற்றி பெரிய ஆர்வம் இல்லை. அவர்களுக்கு சிறு வயதிலிருந்து அதை பற்றி கூடுதலாக முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. அப்ப நான் எனக்கு முடிந்த அளவில் எனக்கு இருக்கிற அனைத்து தமிழ் நண்பர்களுக்கும் எங்களுடைய தமிழ் மொழியின் சிறப்புகள், எங்களுடைய கலாச்சாரங்கள்ல இருக்கிற பெருமைக்குரிய விடயங்களை பற்றி நான் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க நான் விரும்புகின்றேன். அது மட்டுமல்லாமல் இப்ப எதிர்காலத்துல எங்களுடைய தமிழ் சமுதாயத்தில் எங்களுடைய கலைகள் மிகவும் முக்கியம். அந்த வகையில நான் பரதநாட்டிய கலையை சிறு வயதிலிருந்து கற்றுக்கொண்டு வருகின்றேன். அப்ப அதையும் எதிர்காலத்தில் நான் தொடர்ந்து கற்றுக்கொண்டு எங்கள் தமிழ் சமுதாயத்தில் அதை கைவிடாமல் கொண்டு போகணும் என்ற ஒரு ஆசை இருக்கின்றது. அது கண்டிப்பாக கைவிடாமல் இருக்க மாட்டேன் என்றுதான் எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது. ஏனென்றால் என்கிற தமிழ் சமுதாயம் எவ்வளவு முன்னேறி இருக்கின்றது என்று நினைக்கவே எனக்கு சந்தோஷமாக இருக்கின்றது. வேதா, நீங்கள் சொல்லுங்கள். நான் அடுத்ததாக என்னுடைய சிறிது வயதாக இருப்பவர்கள், அதாவது இந்த வருடம் HSC செய்ய போறவங்களுக்கு நான் உதவி செய்யணும் என்று விரும்புகிறேன். ஏனென்றால் எங்களுக்கு பிறகு அவர்கள்தான் இந்த புது பாடத்திட்டத்தை அப்ரோச் பண்ணி எக்ஸாம் எழுத வேண்டும். அதனால் எங்களுக்கு கடினமாக இருந்த மாதிரி அவர்களுக்கு இருக்கக்கூடாது. அவர்களுக்கு இது இன்னும் சுலபமாக இருக்கணும் என்று நான் உதவி செய்ய
ஆர்வமாக இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு தங்கை இருக்கிறாள். அவள் இப்பொழுது தமிழ் பாடசாலைக்கு செல்வதில்லை. ஏனென்றால் அவளுக்கு அதில் ஆர்வமில்லை. ஆனால் எனக்கு அவளை ஊக்குவித்து அவளை பாடசாலைக்கு போக வைக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய குறிக்கோள். அடுத்து அருமை. சொல்லுங்கள் வேதவர்ணா, நீங்கள் சொல்லுங்கள். நான் தமிழை மற்றவர்களுக்கும் பகிர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். மேலும் இப்பொழுது ஆசிரியர்கள் எவ்வளவு ஒரு பெரிய பங்கை வகித்தார்கள் என்று எனக்கு புரிகிறது. அதனால் அதில் சிறிதளவாவது நானும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று உதவி ஆசிரியராக கண்டிப்பாக வாய்ப்பு கிடைத்தால் செய்வேன். மேலும் பல உரைகளை செய்து செய்வேன். நமது கலாச்சாரத்தை வளர்ப்பதற்கு நான் இப்பொழுது சங்கீதமும் பரதநாட்டியமும் கற்றுக்கொண்டு வருகிறேன். அதை இன்னும் வளர்த்து கொண்டு செய்வேன் என்று நான் நம்புகிறேன். நிருபா? நான் வந்து ஹோம்புஷ் தமிழ் பாடசாலையில் நான் சிறுபாலர்களுக்கு தமிழை கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். மற்றும் அடுத்த சந்ததியினருக்கு தமிழ் நமது அடையாளத்தை அவர்கள் விளங்க வேண்டும் என்பதற்காண்டி அதை அடுத்த சந்ததியினருக்கும் செல்ல விரும்புகிறேன். சரண்யா? நான் உயர்தர பள்ளியை முடித்த பின் பல்கலைக்கழகத்தில் குழுக்களை உருவாக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கும் என்று நம்புகின்றேன். அதில் இப்பொழுது மற்றைய தமிழர்கள் அவர்களுடைய அடையாளத்திற்கு நெருக்கமில்லாட்டி அவர்களுக்கு உதவி செய்ய ஒரு ஆர்வம் இருக்கின்றது. உதாரணத்துக்கு அவர்கள் உயர்தர பாடசாலையில் ஒரு தமிழ் ஒரு HSC பாடமாக எடுக்கவில்லை என்றால் அவர்களுக்கும் அந்த வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று நம்புகின்றேன். எனக்கு தமிழ் படித்ததால் வாசிக்க இப்பொழுது மிகவும் எளிதாக மாறிவிட்டது. முன்னாடி எனக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. அதனால் எனக்கு என் பொழுதுபோக்கான படிக்கிறது, அதாவது நாவல்கள் அல்லது கவிதைகள் படிப்பதை நான் இப்போது தமிழிலும் பண்ண ஆர்வமாக இருக்கிறேன். தமிழை பற்றி தமிழில் எழுதிய கவிதைகள், கதைகள் இப்போ வாசிக்க எனக்கு மிகவும் ஆர்வமாக இருக்கிறேன். அக்ஷயா, இப்ப புதிய பாடத்திட்டத்திலே வந்து உங்களுக்கு பயிற்சி கொடுத்த பொழுது ஆசிரியர்களுடைய வழிகாட்டல் என்பது எவ்வளவு தூரம் உங்களுக்கு உதவிகரமாக இருந்தது என்றால், உங்களுக்கு பழைய மாணவர்களிடமிருந்து ஒரு சொற்ப கண்டிப்பாக அவர்களுடைய வழிகாட்டல் இருந்தாலும் கூட ஒரு புதிய ஒரு பாடத்திட்டத்துக்கு போய் பரீட்சையை எதிர்நோக்கும் பொழுது அப்படியான வழிகாட்டலை நீங்கள் பயன்படுத்தி கொண்டிருந்தீர்கள்? இது ஒரு புதிய பாடத்திட்டம் என்றபடியா இது எங்களுக்கு மட்டும் புதுசல்ல, ஆசிரியர்களுக்கும் புதுசாக இருந்தது. அப்ப இது ஒரு வழியில் ஒரு சவாலாக இருந்தாலும் இதை எதிர்நோக்கிறதுக்கு எல்லோரும் அவற்றை பங்கை செய்தார்கள். சில நேரங்களில் எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பயமை விட ஒரு பதட்டமாக இருக்கும். என்றால் இது முதலாக நாங்க இப்படி செய்யறோம், இது எப்படி இருக்கும் என்று தெரியாம இருந்தது. ஆனாலும் நாங்க குறிப்பாக எங்க நண்பர்களுக்கிடையே நாங்க ஒரு தன்னம்பிக்கையை வைத்திருந்தோம். ஏனென்றால் எங்களுக்கு இருக்கிற எவ்வளவு உதவியை எடுத்துக்கொண்டு நாங்க எப்படி எங்கிற முயற்சியை கொடுத்து சோதனையை எப்படி நாங்களே எதிர்நோக்க போகின்றோம் என்பதை அறியத்தான் எங்களுக்கு மிகவும் முக்கியமாக இருந்தது. அந்த வழியில வருகின்ற மாணவர்கள் அடுத்த வருஷம் எல்லாம் அவர்களுக்கு கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் சுலபமாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். அவர்களுக்கு கூடுதலான உதவி கொடுத்து அவர்களுக்கு ஒரு பயம் இல்லாமல் இருக்க வேண்டும். ஏனென்றால் எல்லாரும் இந்த சோதனையை நன்றாக செய்வார்கள் என்ற தன்னம்பிக்கை இருக்க வேண்டும். அதற்கு நாங்க உதவி செய்வதற்கு மிகவும் ஆர்வமாக இருக்கின்றோம் என்று நான் நம்புகின்றேன். அப்ப அந்த வழியில
எல்லோருக்கும் ம். நான் நன்றி சொல்ல நான் விரும்புகின்றேன். ஆசிரியர்களுக்கு. ஆசிரியர்கள் மட்டுமல்ல, எங்க நண்பர்கள், என்ற பெற்றோர்கள் எல்லோருக்கும் நன்றி சொல்லணும். ஏனென்றால் சில நேரங்களில பதட்டமாக இருக்கேக்குல தன்னம்பிக்கை தான் எங்களுக்கு கண்டிப்பாக இதை செய்யலாம், இதை செய்து முடிக்கலாம் என்ற ஒரு எண்ணத்தை கொடுத்தது. அப்ப அதற்கும் நான் நன்றி சொல்கின்றேன். ம்ஹ்ம். வேதா, நீங்கள் சொல்லுங்கள். இந்த ஆசிரியர்கள், பெற்றோர் சமூகம் அவர்களுடைய வழிகாட்டுதல் எவ்வளவு தூரம் உதவியா இருந்தது? நான் நினைக்கிறேன் ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் எனது நண்பர்கள் முக்கியமாக இந்த தமிழ் HSC ஜர்னியில் ஒரு பெரிய வழிகாட்டியாக இருந்தார்கள். முக்கியமான வழிகாட்டியாக இருந்தார்கள். அவர்கள் என்னுடைய தமிழ் இன்னும் முன்னேறத்திற்கு நிறைய எனக்கு அதில் எவ்வளவு பங்கு இருக்கிறதோ அவர்களுக்கும் அதில் நிறைய பங்கு இருக்கிறது. அதனால் நான் அதற்கு மிகவும் கடமைப்பட்டிருக்கேன் என்று நினைக்கிறேன். வேதவர்ணா? இந்த புதிய பாடத்திட்டம் கடினமாக தான் இருந்தது. ஏனென்றால் எங்களுக்கு எதை வைத்து எப்படி இருக்கும் என்று தெரியாமல் ஒரு கேள்வி இருந்தது. ஆனால் இந்த புதிய பாடத்திட்டத்தில் வைத்த அந்த தலைப்புகள் பல இருந்தது. அதில் எவ்வளவு ஆராய்ச்சி நாங்கள் செய்கிறோமோ, அவ்வளவு சரளமாக பேசும் திறனும், எழுத்து திறனும் வளர்ந்து கொண்டே வந்தது. அதற்கு எனது நண்பர்கள் மிகப்பெரிய உதவியாக இருந்தார்கள். ஏனென்றால் நாங்கள் பேச பேச எங்களது அறிவு கூடிக்கொண்டே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர்கள் மிகப்பெரிய உதவியாக இருந்தார்கள். அவர்கள்தான் எங்களுக்கு முதல் வழிகாட்டியாக இருந்தார்கள் என்று நான் கூறுவேன். எப்படி எழுதுவது, ஒவ்வொரு நாளும் அவர்கள் பள்ளியில் வந்து எங்களுக்கு கற்றுக் கொடுப்பது. அவர்கள் வேலை முடித்து களைப்பாக இருந்தாலும், அவர்கள் குடும்பம் இருந்தாலும் எங்களுக்கு நேரம் ஒதுக்கி அவர்கள் பாடத்தை கற்றுக் கொடுத்தது என்பது ஒரு மிகப்பெரிய நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம் என்று நான் கூறுவேன். அது மட்டும் இல்லாமல் பெற்றோர்களும் எனது உரையாடலுக்கு மிகவும் உதவியாக இருந்தார்கள். நிருபா? ஆசிரியர்களும் எனது பெற்றோர்களும் மிகவும் ஒரு முக்கியமான காரணமாக இருந்தார்கள் நான் இவ்வளவு ஒரு நல்ல மார்க்ஸ் எடுத்ததுக்கு. ஏனென்றால் தமிழ் ஹோம்புஷ் பாடசாலை வந்து விடுமுறை அன்று அவர்கள் திறப்பதில்லை. அதனால் அவர்கள் வந்து இரவு பகல் பார்க்காமல் எங்களுக்காக என்று சொல்லி தமிழ் நூலகத்திற்கு நேரம் ஒதுக்கி எங்களுக்கு மேலும் வகுப்புகள் கொடுத்தார்கள். மற்றும் நான் இன்னும் ஒரு நன்றி சொல்ல விரும்புகிறேன் முருகன் கோயிலில் இருக்கும் நிர்வாகிகளுக்கு. ஏனென்றால் அவர்கள் எங்களுக்கு எக்ஸாம் வரும் முதல் அவர்கள் வந்து எங்களுக்கு இடமளித்தார்கள் மற்றும் அவர்கள் உணவும் அளித்தார்கள், எங்களுக்கு இலவச உணவு. அதற்காக மிகவும் நன்றி கூறுகிறேன். சொல்லுங்கள் சரண்யா, சொல்லுங்கள். இந்த பாதையில் ஆசிரியர்கள் ஒரு முக்கியமான முன்னுதாரணமாக இருந்தார்கள். ஏனென்றால் இது ஒரு புதிய பாடத்திட்ட என்றதால அவர்கள் எப்படி அதை நோக்கி செல்கிறார்களோ அதே வழியில் நாங்களும் அப்படி செல்ல வேண்டும் என்று யோசித்தேன். அது மட்டுமல்லாமல் இது ஒரு தனிப்பட்ட முயற்சி இல்லாமல் நாங்கள் ஒரு வகுப்பாக சேர்ந்துதான் இந்த சிறப்பு புள்ளிகளை பெற்றோம் என்று நான் நம்புகிறேன். இந்த புது பாடத்திட்டத்தின் சவாலை நாங்கள் தாண்டறதுக்கு ஆசிரியர்கள் மிகவும் உதவியாக இருந்தார்கள். முக்கியமாக அவர்கள் கொடுத்த பாஸ்ட் பேப்பர் ரிசோர்சஸ் மற்றும் அவர்கள் அமைத்த பட்டதாரி சங்கம் பரீட்சை எங்களுக்கு மிகவும் உதவியாக இருந்தது. ஏனென்றால் லைக் ஆக்சுவல் HSCக்கு ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி இருந்தது. மற்றும் என் பெற்றோர்களும் எனது வகுப்பில் இருக்கிற எல்லோரும் பெற்றோர்களும் எங்களுக்கு மிகவும் உதவியாக இருந்தார்கள். உதாரணத்திற்கு நான் ஆரல்ஸ் முடிச்சு வெளியில வரும்போது என்னுடைய நண்பர்களின் பெற்றோர்கள் மற்றும் வகுப்பில் இருக்கிற மற்ற பெற்றோர்களும் எனக்கு வாழ்த்து சொன்னார்கள். ஸோ அதுக்கு நான் மிகவும் நன்றி சொல்கிறேன்.
அருமை. ஆகவே உங்களுடைய அனுபவங்களை வைத்து பார்க்கும் பொழுது, ஒரு பெற்றோர்கள், உங்களுடைய நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து கொடுத்த ஒரு வழிகாட்டல் என்பது ஒரு புறக்காரணியாகவும், அ அகக்காரணியாக உங்களுடைய ஆசிரியர்களுடைய பங்கு. குறிப்பாக HSC மட்டுமல்ல, நீங்கள் தமிழ் கல்வி நிலையத்திலே ஆரம்ப வகுப்பிலிருந்து இதுவரை காலமும் வரும்பொழுது, அதுக்கு ஒவ்வொரு ஆசிரியர்களும் உங்களுக்கு கொடுத்த அந்த உழைப்பு ஒரு பெரிய உதவியா இருக்கின்றது. அதனால்தான் ஒரு தன்னம்பிக்கையோடு நீங்களும் இந்த ஒரு நீண்ட பயணத்திற்கு வந்திருக்கிறீர்கள். அதற்கு வாழ்த்துக்கள். ஏனென்றால் குறிப்பாக மெல்பர்ன் மற்றும் சிட்னியிலே இருக்கின்ற மற்றைய தமிழ் பாடசாலை மாணவர்களும் உங்களுடைய கருத்தை தான் எதிரொலித்திருந்தார்கள். அது புதிய பாடத்திட்டமாக இருந்தால் என்ன, நாங்கள் தமிழை ஒரு மிக சிறப்பாக பயின்றோம். ஒரு தன்னம்பிக்கையோடு இந்த பரீட்சையை எதிர்கொண்டோம் என்ற ரீதியிலே அவர்களுடைய கருத்துக்களும் அமைந்திருந்தன. உங்களுடைய கருத்துக்களும் அப்படியாக தான் அமைந்திருக்கின்றன. எனவே இந்த வேளையிலே வந்து உங்களுக்கும், ஆசிரியர் சமூகத்துக்கும், பெற்றோர் சமூகத்துக்கும் எமது நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, எதிர்காலத்திலே நீங்கள் தமிழை கைவிடாமல், குறிப்பாக ஒவ்வொரு நாளும் இயன்றவரை ஏதாவது ஒன்றை எழுதுங்கள். நீங்கள் படித்ததை, பார்த்ததை பற்றி எழுதி அந்த தமிழை தொடர்ந்தும் நீங்கள் செம்மைப்படுத்தி கொண்டு போக வேண்டும். அதுதான் நீங்கள் தமிழுக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய ஒரு பங்களிப்பாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு, நிறைவாக ஏதாவது சொல்ல இருக்கிறீர்களா? வேறு ஏதாவது விடுபட்ட கருத்துக்கள் என்று? அக்ஷயா, ஏதாவது இருக்கின்றதா? நான் வந்து ஒரு எல்லாருக்கும் நன்றி சொல்லணும் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் எனக்கு சிறு வயதிலிருந்து தமிழ் பாடசாலை எனக்கு ஒரு 2வது குடும்பம் மாதிரி. அப்ப இதை விட்டு போகிறேன் என்று சொல்றதுக்கு கொஞ்சம் கவலையாக இருக்கின்றது. ஆனாலும் நான் மிக சந்தோஷமாக இருக்கின்றேன். தமிழ் பாடசாலைக்கு சென்று இதை ஒரு பாடமாக எடுத்திருக்கின்றேன். நான் மட்டுமில்ல, என்னுடைய நண்பர்கள். அப்ப எல்லோருக்கும் நான் ஒரு பெரிய நன்றியை சொல்ல வேண்டும். உங்களுக்கும் நான் ஒரு நன்றியை சொல்ல வேண்டும். எங்களுக்கு ஓரூசிலையும் நீங்கள் கொடுத்த உதவிக்கு நான் மிக சந்தோஷப்படுகின்றேன். அப்ப நன்றி. வேதா, நீங்கள் சொல்லுங்கள். நிறைவாக ஏதாவது உங்களுடைய பார்வை? அடுத்து வரும் 12ஆம் வகுப்பிற்கு இதை ஒரு சுமையாக எடுத்துக்கொள்ளாமல், இதில் படிப்பு மட்டும் இல்லாமல் மற்ற நிறைய அடங்கி இருக்கிறது. ஸோ அதனால அதையும் நீங்கள் கவனித்து, அதையும் உள்வாங்கி, இதை ஒரு நல்ல ஒரு பயணமாக உங்களுக்கு அமைத்துக் கொள்ளுங்கள் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். ஏதாவது உதவி வேண்டும் என்றாலும் எங்களை உங்கள் நண்பர்களாக நினைத்து எந்த கேள்வியானாலும் கேளுங்கள் என்று தான் நான் சொல்லுவேன். நானும் இப்பொழுது 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் முதலிருந்தே நல்ல முதலிருந்தே அவர்கள் பயிற்சி பெற ஆரம்பித்து அதை ஒவ்வொரு வாரமும் நல்லா படிக்கலாம். ஏன்னா கடைசி நேரத்தில் மனப்பாடம் செய்வது இந்த புது பாடத்திட்டத்தில் உபயோகம் ஆகாது என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா எவ்வளவு நாம் கற்றுக்கொள்கிறோமோ அதுதான் நமது அந்த பயிற்சி தாளில் பிரதிபலிக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் ஏதாவது உதவி வேணும் என்றால் எங்கள் முழு வகுப்பும் அவர்களுக்கு உதவுவோம் என்று நான் கூறுகிறேன். நான் கூற விரும்புகிறது என்னவென்றால், நான் 11ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது நான் பெரிதாக ஓரல்ஸை நான் பெரிதாக படித்தவில்லை. அது எனக்கு மிகவும் கடினமான ஒரு சவாலாக இருந்தது. 11ஆம் வகுப்பில் ஓரல்ஸ் மற்றும் எழுத்து பயிற்சியை மிகவும் ஒரு நல்ல ஒரு ஊக்கத்துடன் செய்து வந்தால் 12ஆம் வகுப்பு இலகுவாக இருக்கும். அப்படி நீங்கள் 11ஆம் ஆண்டு தானே என்று புறக்கணித்து விட்டால் 12ஆம் வகுப்பு மிகவும் கடினமான ஒரு சவாலாக இருக்கும் என்று நினைக்கிறேன். எனக்கு அப்படித்தான். சரண்யா, நீங்கள் சொல்லுங்கள். அடுத்த வருஷத்துக்கு வார மாணவருக்கு உங்களுடைய பாதையில் பல தடைகள் இருந்தாலும் அதை எதிர்நோக்குவதற்கு நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும். உங்களுடைய
லைக் நீங்க படிக்கும்போது எது கடினமாக இருக்கிறதோ அதை ஆசிரியர்களிடம் கேட்டு நல்லா அதை விளங்கிக் கொண்டு பரீட்சைக்கு முழு தன்னம்பிக்கையுடன் அதை எழுத வேண்டும். நேத்ரா? என்னுடைய அனுபவத்திலும் என் வகுப்பின் அனுபவத்திலிருந்து சொல்கிறேன். தமிழ் பாடசாலை மற்றும் HSC பண்ணுவதால் நம் கலாச்சாரத்துடன் தொடர்பு அதிகரிக்கும் மற்றும் தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதற்கு மிகவும் ஒரு நல்ல விடயம். ஏனென்றால் நாங்கள் அதாவது பிகினிங்கிலிருந்து பார்த்தால் லைக் இன்றைக்கு நாங்கள் எப்படி பேசுகிறோம், எழுதுகிறோம், வாசிக்கிறோம் மிகவும் மாறிவிட்டது. அது எல்லோருக்கும் லைக் எங்களிடம் எல்லோருக்கும் எங்களுக்கு தெரிகிறது. ஸோ இந்த மாற்றத்திற்கு ரெடியாக இருங்கள் என்றுதான் சொல்வேன். அந்த வகையில உங்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறும் முன்னர் எங்களுடைய அதிபர், எங்களுடைய மதிப்புக்குரிய திரு திருநந்தகுமார் அவர்கள் இந்த வேளையிலே ஏதாவது கருத்து உங்களுடைய? எல்லோருக்கும் வணக்கம். மிக்க நன்றி. நீங்கள் இந்த நேர்காணலை செய்ததும் மாணவர்களுடைய அபிப்பிராயங்களை உள்ள கிடைக்கிய வெளியிலே கொண்டு வருவதற்கு ஏதுவான உங்கள் கேள்விகள் அமைந்திருந்தன. உண்மையில் எனக்கு என்ன தோன்றுகிறதா 2 விடயங்கள் தெரிகிறது. ஒன்று, அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ஒன்று, தமிழ் படித்ததை நினைத்து அவர்கள் பெருமைப்படுகிறார்கள். இதைத்தான் இந்த திட்டத்தை, புதிய பாடத்திட்டத்தை ஆரம்பித்த பொழுது இப்போ 5 ஆண்டுகளுக்கு முதல் அந்த திட்ட மேலாண்மை குழு பொறுப்பதிகாரியாக இருந்த ஒரு பெண்மணி சொன்னார், we are not training them to be native speakers, we want them to use the language in the Australian context. அது அப்படியே தெரிகிறது. இப்பொழுது அவர்கள் ஆஸ்திரேலிய சூழலில் அவர்கள் இந்த மொழியை பயன்படுத்த முனைவதும், அதை அவர்கள் சொற்களை தேடி அதுக்கு பொருத்தமாக பேச முனைவதும், கேள்விகளுக்கு பொருத்தமாக பதிலளிக்க முனைவதும் தெரிகிறது. இது பரீட்சை முடிந்த பிறகு வருகிறது. ஆனால் பரீட்சைக்கு முதலும் எல்லோரும் சொல்வார்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று. ஆனால் பரீட்சை என்பது எப்பொழுதுமே அந்த மாதிரியாகத்தான் இருக்க போகிறது. இவர்கள் சொன்ன இன்னும் ஒரு கருத்து, தமிழ்நாட்டிலே வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை ஒரு கலாச்சார சுற்றுலாக அவர்கள் இடையே சில பேர் பார்த்திருக்கிறார்கள். உண்மையில் நான் 2 ஆண்டுகளாக அந்த முயற்சியில் ஈடுபட்டு வருகிறேன். அது சரிவரவில்லை. ஆனால் பெரும்பாலும் இந்த வருட ஜூலை மாத அந்த விடுமுறை காலத்திலே குறைந்தது ஒரு 10 மாணவர்களையாவது அழைத்து கொண்டு செல்ல வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். விருப்பம் என்றால் கடந்த 12ஆம் வகுப்பு மாணவர்கள் கூட அதில் சேர்ந்து பங்கெடுக்கலாம். நாங்கள் ஒரு கலாச்சார சுற்றுலாவை தமிழ்நாட்டிலே உள்ள வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை பார்த்து ஒரு வார காலத்துக்கு அவற்றை தமிழருடைய சிறப்பையும் பெருமையையும் அறிந்து கொள்ளுகின்ற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவதற்கு முயற்சி கொண்டிருக்கிறோம். அருமையான வாய்ப்புக்கு நன்றி. மிகுந்த நன்றி. இந்த வேளையில இணைந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ஹோம்புஷ் தமிழ் கல்வி நிலையம் தொடர்ந்து இந்த அற்புதமான பணியை தொடர வேண்டும் என்றும் வாழ்த்தி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.